ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டு ஃபேன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராக்கிங் ஸ்டார் யாஷ் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக டாக்ஸிக் அவருடைய படம். அந்த படத்துலேருந்து பர்த்டே ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த கலர் கிரேடிங் அதெல்லாம் பார்த்தாலே டக்குன்னு வந்து கேஜிஎஃப் தாங்க போகுது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு படம் அது. பிஜிஎம் லுக்கு வெறியா இருக்கு, பயங்கரமா இருக்காரு. ராக்கிங் ஸ்டார் யாஷ். ஒன் மினிட் தான் வீடியோ. ஓகே, விஷுவலாக ஒரு மாதிரி கிராண்டியராக சூப்பராக இருக்குது. அந்த கலர் கிரேடிங் ஒரு மாதிரி பிளாக்கு நைட் ஷூட் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்தா டக்குன்னு கேஜிஎஃப் தாங்க ஞாபகம் வருது. ஸோ ஓகே, பர்த்டே ஸ்பெஷல் கிளிம்ஸுக்கு அவ்வளோதான் காட்டுவாங்க. இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் வந்து யாஷோடைய அடுத்த ஒரு படம். கேஜிஎஃப் 2 எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவருடைய அடுத்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. அதை வந்து பூர்த்தி செஞ்சு அடுத்த ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து அவருக்கு கிடைக்கணும். இப்போவே தலைவன் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் தான், அதில் மாற்றம் இல்லை. கேஜிஎஃப்ங்கிற அந்த 2 பார்ட் 1 பார்ட் 2லேயே வந்து சத்தியமாக சொல்கிறேன், கேஜிஎஃப் முன்னாடிலாம் இப்படி ஒரு நடிகர் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. கேஜிஎஃப்பில் தான் எனக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் 1மே வந்து சரி ஏதோ ஒரு புது ஹீரோ போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா படம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் மேலே ஒரு ஹைப்பு எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு ஒரு பர்த்டே விஷ் போட்டு இந்த படம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வரும். பாய்.